கதிரு, சரியான நேரத்துக்கு குலசாமி மாதிரி வந்து இந்த வீட்டோட தெய்வத்தை காப்பாத்திருக்கப்பா. நாங்க எல்லாரும் சாகுற வரைக்கும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம்பா. என்ன பாட்டி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ நல்லா இருக்கணும். இதுக்கப்புறமா அந்த புவனேஸ்வரி விட்டு வச்சா அவன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அடிக்காம விட மாட்டான். இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். சீனு, நம்ம லட்சியம் குறிக்கோள் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம கவனம் முழுக்க அதுல மட்டும்தான் இருக்கணும். அந்த புவனா செய்கிற எல்லா சதி வேலைகளுக்கும் ஒரே பதில், இந்த எலெக்ஷன்ல ஜானகி ஜெயிச்சு காட்டுறதுதான். நாம ஜானகிய ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் நாம யாருங்கிறது முழுசா அந்த புவனேஸ்வரிக்கு தெரியும். ஆமா சீனு, எனக்கு பெரியப்பா சொல்றதுதான் சரின்னு தோணுது. நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம ஆள பிறந்தவங்கன்னு நிரூபிக்கணும். இப்ப கூட அப்பாவுக்கு கதிர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு தோணல. எல்லாரும் முன்னாடியும் அப்பா ஒரே ஒரு வார்த்தை கதிர்கிட்ட பேசினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தம்பி, அந்த சிலிண்டர் இல்லை, வேண்டப்பட்டவங்களுக்கு சிலிண்டர் தேவைப்பட்டுச்சு, அதை கொடுத்துட்டேன். அதை என்னால் திருப்பி கொடுக்க முடியல. அதனால இதை வச்சுக்க, எப்படியாவது பிரச்சனையை சமாளிச்சிருப்பா. அட இந்தப்பா, வாங்கிக்க, புடி. சூப்பர் பசுபதி, சூப்பர். சிலிண்டரை யார் வீட்டுக்கு கொடுத்தீங்க? ரகுராம் ஐயா வீட்டுக்கா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? எங்க வீட்டுக்குள்ள வந்து சிலிண்டரை வச்சு அதை திறந்து விட்டுட்டு போனானே ஒரு நெடுமரம், அவனுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. உன் அண்ணன் நெத்தியில பிளாஸ்டர் போட்டு வச்சிருக்கானே, அது நான் இவனுக்கு வச்சு விட்ட பொட்டு தான். இவன் முகத்தை மூடிட்டு வந்தா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? இப்படி ஒரு கேவலமான கொடூரமான காரியத்தை நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். தமிழ்ச்செல்வியா அடிச்சு போட்டீங்க, எங்க வீட்டு வாசல்ல பாம்பு வச்சு வெடிச்சீங்க, அப்புறம் தனாவை கடத்தி கொல்ல பாத்தீங்க. இப்ப எங்க பெரியம்மா நாமினேஷன் பண்ணிட்டாங்கிறதுக்காக உடனே அவங்கள கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டல்ல? ஆமாண்டே, அப்படிதான் பண்ணுவேன். என்ன இப்போ? வேண்டாம், வேண்டாம். ஆயா, வேண்டாம், விடு. பெரியப்பா, ஏய், கத்தி எடு. மச்சா, ஏய், நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன் இல்ல? இவதான் பண்ணிருப்பான்னு நமக்கு தெரியாதா என்ன? இவ பண்ணதையே நாமளும் பண்ணா அப்புறம் இவளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அவ்வளவு ஈஸியாலா இவ செத்துடக்கூடாது. ஜானகிய கொன்னா இவ அன்ன போஸ்டா ஜெயிச்சிடலான்னு தானே இப்படி எல்லாம் பண்ணா. நாம ஜானகியை காப்பாத்திட்டோம்ல. இவ ஜானகியை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கணும். குறைஞ்ச ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்து ஜானகி கிட்ட தோத்து இவ ஊர் மத்தியில அவமானப்பட்டு நிக்கணும். ஹே ரகுராம், அது ஒரு நாள் நடக்காது. என்ன என்ன நடக்காது? அவர் சொல்ற மாதிரி உனக்கு தைரியம் இருந்தா எனக்கு எதிரா நேரடியா மோதி ஜெயிச்சு காட்டு. அதுக்கு தைரியம் இல்லாம இப்படி எல்லாம் குறுக்கு வழியில என்ன கொல்ல பாக்குறியா? ஏய், படிக்காத தற்குறி, நீ எல்லாம் என்ன பார்த்து சவால் விடுறியா? என்ன என்ன சொன்ன? என்ன சொன்ன?
ஏன் பொண்டாட்டி படிக்காத தற்குறியா? நீ படிச்சவங்கிறதுனால அவளை விட நீ வசதியா? என் ஜானகியோட நல்ல குணத்துக்கு நீ எல்லாம் அவ கால் தூசுக்கு பெற மாட்ட. என்னங்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை கேட்காம உன் உசுரை பத்தி கவலைப்படாம உன்னை எலெக்ஷன்ல நிக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா? என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படுவீங்களா? நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க பொது வாழ்க்கைன்னு வந்தா உசுரை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு. ஆமா ஜானகி, அதை நான் என்ன நினைச்சு சொல்லுவேன். ஆனா நீ பொது வாழ்க்கைக்கு வந்து உனக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறப்போ அப்படி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ பாட்டுக்கு வீடு குடும்பம்னு இருந்த. தேவையில்லாம நான் உன்னை அரசியல்ல எடுத்து விட்டுட்டேன்னு தோணுது எனக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் ஜானகி. என்னங்க பேசுறீங்க? நீங்க ஒரு பொண்ணை நிறுத்தினா அந்த போனா அவளை அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டா. நம்ம வீட்டு வாசல்ல பாம்பு வச்சா. நம்ம பொண்ணை கடத்தி கொன்னுடுவேன்னு மிரட்டினா. இதுக்கெல்லாம் பயந்து தானே ஊர்ல யாரும் போட்டி போட வரல. அந்த நிலைமையில தானே நீங்க என்ன நிக்க வைக்க முடிவு பண்ணீங்க. அத நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா கௌரவமா இருக்கு தெரியுமா? என்னது இது? காலங்காத்தாலே அப்பாவோட கார் வந்து நிக்குது. ஒருவேளை அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்களோ? ஆனே, அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் அப்புறமா வந்து பொருளை வாங்கிக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா, நான் எடுத்து வைக்கிறேன். என்ன அப்பா மட்டும் தனியா வந்திருக்காரு? என்ன விஷயமா இருக்கும்? மாமா, மாமா, ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க மாமா. வாங்க மாமா. மாமா, ஒரு நிமிஷம் மாமா. உட்காருங்க மாமா. உட்காருங்க மாமா. ஒரே நிமிஷம் மாமா. மாமா, தனாவா? தனா கடைக்கு போயிருக்கா மாமா. இப்போ வந்துருவா. இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஏய், வேண்டாம். உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். கதிர் பாக்குறதுக்கு அப்பா வந்திருக்காரா? அதிசயமா இருக்கு.